ராஜி, ஐ எம் செல்வா. இதை உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். இங்கே எவனும் இவ்வளோ ஒரு அழகை பார்த்துருப்பானா தெரியல. நீ அவ்வளோ அழகு. ஐ எம் இன் லவ் வித் யூ. நான் நேற்று சொன்ன ஜோக்கு சரியில்ல. சூப்பரா சூப்பரா. எங்க இருந்துடா? ஆக்சுவலி சூர்யா மாதிரி இல்லனாலும் ஓகே. நீ மட்டும் நான் சிம்ரன் மாதிரியா இருக்க. பெட்டரா பண்ணிருக்கலாம். ராஜி, நான் சீரியஸா சொல்றேன். ஐ எம் லவ் வித் யூ. ஹியூமர் சென்ஸ்க்கு ஒரு அளவே இல்ல. என்ன இப்படி பண்ற? ஏய், ஏன்டி லூஸ் மாதிரி சிரிக்கிற? நான் உண்மையா லவ் பண்றேன் நீ உன்ன. ஏய் ராஜி, டயலாக் கரெக்டா தானே சொன்ன. மாத்தி சொல்லட்டுமோ? ராஜி, இங்க பாருமா, பைத்தியம் நினைச்சுக்க போறாங்கம்மா. முடியலடா. ஐயோ, நான் சீரியஸா தானே பேசிட்டு இருக்கேன். காமெடி பண்ணாதடா. இதெல்லாம் எதுக்குடா நீ ட்ரை பண்ற? ஏய் ராஜி, என்ன ஒண்ணுமே நடக்காத மாதிரி கேக்குற? அதான் சொன்னேனே. என்ன? ஐ லவ் யூ. ப்ளீஸ் டா, இப்படி காமெடி பண்ணாத சரியா? ஒரு நிமிஷம். கட்சியில் என்னையே லூஸ் ஆக்கிட்டல நீ. எனக்கு தெரியுமேடா. என்னை பார்த்தா உனக்கு லூஸ் மாதிரி இருக்குல்ல. நாங்கெல்லாம் லவ் பண்ணவே கூடாதுல்ல. கூடாது. ஓகே, பை. போடி, ஸ்கூட்டியை கொளுத்தி விட்டுறேன். ஹலோ, சொல்ல பிரியா. படத்துக்கா? இன்னிக்கா? வாய்ப்பே இல்லை. எனக்கு நிறைய வேலை இருக்குது. இந்த வேலையை முடிச்சா தான் எனக்கு ரேட்டிங் கிடைக்கும். ஓகே, பாய். ஹலோ, சொல்லு செல்வா. ராஜி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வீட்டு பக்கத்தில் தான் இருக்கேன். வீட்டு பக்கத்தில் இருக்கியா? சரி, வீட்டுக்கு வா. வரேன். வா செல்வா, உட்காரு. ஏதோ பேசணும்னு சொன்னேன். அதுவா, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. ஒரு வேலை செய்ய சொன்னால் செய்கிறாங்களா? மாற்றி மாற்றி மெயில் போட்டுட்டு. நீ சொல் செல்வா. ராஜி, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஏ லூசு, பதில் சொல்றி. எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்ட்டு. நீவே ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குற. நல்ல பையன்தான். உன் சம்பளமாக எனக்கு தெரியும். சரி, ஓகே, பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாமா? பண்ணலாம். பட் ஒர்க் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. என்கேஜ்மெண்ட், கல்யாணம் எல்லாம் சிம்பிளாக வச்சுக்கலாம். என்னோட சேவிங்ஸ்லாம் என்னால் அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறம் நான் மாஸ்டர்ஸ் பண்ண கனடா போயிடுவேன். போயிட்டு ஒரு 2 வருஷத்தில் வந்துடுவேன். வந்ததும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கல்யாணத்துக்கு அப்புறம் யூஎஸ் போயிடுவேன். அங்கே ஒரு 13 வருஷம் இருப்பேன். 13 வருஷம் இருந்தால் க்ரீன் கார்டு கிடச்சிரும். ஸோ க்ரீன் கார்டு கிடச்சதும் நீயும் அங்கே வந்துரு. அப்புறம் நம்ம அங்கேயே குழந்தை பெற்றுக்கலாம். அப்புறம் நம்ம குழந்தையும் யூஎஸ் சிட்டிசனாகவே வளரும். அப்புறம் நம்ம 3 பேரும் அங்கேயே செட்டில் ஆயிடலாம். ஓ, சரி சரி. என்னாச்சு? இதோ வரண்டி. என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் கனடா போயிடுவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் யூஎஸ் போயிடுவேன். அப்புறம் எதுக்கு நீ கல்யாணம் பண்ணுற? ஒர்க் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரியா. சி வாய மூடு. எப்போ பார்த்தாலும் ஒர்க்குன்ட்டு. அதே கல்யாணம் பண்ணிட்டு போடி. இந்த ஜென்மத்தில் உனக்கு கல்யாணமாக நடக்காது. சி பா.